கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது வாரத்திலே தேவனுடைய ஆராதனைக்கு நீங்கள் அனைவரும் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு குடும்பத்தாரோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை, பாடுகின்ற பாடல்களை, இன்னும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களை கர்த்தர் இந்த புதிய நாளிலே நமக்கு ஆசீர்வதித்தபடியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் மீண்டும் இந்த காணொலி மூலமாக ஆராதனைகளை பங்கு பெற எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட தொடர்ந்து தங்கியிருந்து இந்த ஆராதனை மூலமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கடந்த 7 மாதங்களை நாங்கள் கடந்து இந்த 8வது மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். அற்புதமாக எங்களை நீர் நடத்தினீர். இந்த கொரோனா காலத்திலும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீர், தேவைகளை சந்தித்தீர், எங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தீர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கின்படி எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு காத்துக்கொண்டீரே. ஸ்தோத்திரம். உமது கரத்திலே மீண்டும் எங்கள் எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரையெல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். எங்களை ஆசீர்வதியும். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபகேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Now
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் இவ்விதமாக தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மாபெரும் தருணத்திற்காக, அவருடைய ஸ்லாக்கியத்திற்காக நாம் தேவனை துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பவும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தேவனுடைய தூதரானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆனால் கிதியோன் தன்னை எப்படிப்பட்டவராக நினைத்து கொண்டிருந்தார் நாம் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்றார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் கிதியோனை பார்த்து எவ்விதமாய் அழைக்கிறார்? பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஆனால் கிதியோனுடைய நிலைமை எவ்விதமாய் இருக்கிறது என்றால், மனாசேயிலே, அந்த கோத்திரத்திலே மிகவும் ஒரு சிறிய குடும்பத்திலிருந்து வந்தவராக, ஒரு எளிய மனிதராக தான் கிதியோன் என்ன பண்றாரு? இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஏன் பராக்கிரமசாலி என்று சொல்லி கர்த்தர் கிதியோனை அழைத்தார் என்றால், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கும்போது, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும்போது, ஒருவேளை நம்முடைய குடும்பம் எளிய குடும்பமாக இருக்கலாம், நாம் அற்பமாக எண்ணப்பட்டவராக இருக்கலாம், நம்ம யாரும் கண்டுகொள்ளாத சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் பராக்கிரமசாலிகள், கர்த்தரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவஜனமே, பாருங்க, அவர் எவ்விதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் மீதியானியருக்கு பயந்து அவருடைய நிலத்தை, அவருடைய கோதுமையை, அவருடைய அந்த விளை நிலத்தில் விதைந்த தானியங்களை தீவிரமாக போரடிக்கிறதாக நாம் 11ஆம் வசனத்துல பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், மீதியானியர்கள் அந்த இஸ்ரவேலுடைய விளைநிலங்களை எல்லாம் அவர்கள் கெடுத்து இஸ்ரவேலர்களுக்கு சிறுமையும் தொல்லையும் கொடுத்து வந்ததாக நாம் அதே 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தொல்லைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு விரோதமாக ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகளை நாம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை தான் தேவன் நமக்கு இந்த மாதத்துல வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பராக்கிரமசாலியாய் வாழ முடியும். நாம் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டவராக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் எளிய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் ஒருவேளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பமா இருக்கலாம், கல்வியில பின்தங்கிய குடும்பமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தோடு கூட, நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பராக்கிரமசாலிகளாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஏன் அவ்விதமாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார்? ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம் பராக்கிரமசாலியாய் வாழ முடியும். நமக்கு விரோதமாய் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை கொரோனா வைரஸ் போன்ற கிருமிகள் வந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், நாம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது பராக்கிரமசாலியாய் அவைகளை எதிர்த்து நம்மால் ஜெயிக்க முடியும். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். தேவன் நமக்கு இந்த வார்த்தை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடே கூட இருக்கும்போது நாம் பராக்கிரமசாலியாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் நாம் 2-3 நம்முடைய பேராய விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய தந்தை பேராயர் ஐயாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு புதிய வருஷத்தை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். இன்னும் நல்ல தீர்க்காயுசை அவருக்கு தந்து, இன்னும் இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்ய நம்முடைய தலைவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக, நல்ல ஒரு வழிகாட்டியாக ஐயாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கோயம்புத்தூர், பெங்களூர் டயசிஸ்க்காக நாம் ஜெபிப்போம். அந்த டயசிஸ் பேராயர் ஐயாவுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ECI மும்பை வேதாகம கல்லூரிக்காக நாம் ஜெபிப்போம்.
நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் இந்த மாதத்தில் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் எழுந்து நின்று அவர்களை மேற்கொள்ள முடியும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு சுவாமி. இப்போ ஆண்டவரே, திருச்சபைக்குள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், கைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய கரம் அவர்களோடு இருப்பதாக. நல்ல வருமானங்களை கர்த்தத்தாங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் கர்த்தர் தருமனையை நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக வருகிறோம். குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை தாங்க, சரீர சுகத்தை தாங்க. சிறு குழந்தைகளோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பள்ளிகளும் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த ஆன்லைன் கிளாஸ்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் உள்ள கடினங்கள்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுக்காய் வருகிறோம். வாலிப சகோதரிகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரோட திருச்சபையில் உள்ள வயோதிப மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, நாட்கள் ஏற்படுகிற சரீர சோர்வுகள், பலவீனங்களை கர்த்தரை பாதுகாத்து ஆண்டவர்களை தகப்பனே பலனையும் சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, தந்தை பேரா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஐயாவை ஆசீர்வதிங்கப்பா. ஐயாவுக்கு வேண்டிய எல்லா சரீர சுகத்தையும் பலனை கத்தத்தாங்க ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்தை கத்த கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் வேண்டிய சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கும் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கும் ஒரு நல்ல தலைமையா, நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் பூமியில் செய்வதற்கு ஐயாவை ஒரு தகப்படை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிய ஒரு பாத்திரமா எடுத்து தொடர்ந்து பயன்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஐயாவை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கோயம்புத்தூர் ஆண்டவரே, பெங்களூர் டயசிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பேராயாவுக்காக, அப்பாதுரையாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஐயாவுக்கு வேண்டிய சரீர சுகங்களை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. அந்த பேராயத்தில் 110 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை செல் குரூப்புகளாக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. தரிசனங்களை கத்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஈசிஐ மும்பை பக்கம் வேதாம் கல்லூரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் ஆசீர்வதித்தவருடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் அதிலே பயின்று உம்முடைய ஆண்டவரே தகப்பனை நாமத்திற்காக எழுமி நின்று ஊழியங்களை செய்ய கர்த்தர் ஒப்பு கொடுக்க அநேக வாலிபர்களை கர்த்தர் அதன் மூலம் நீர் பயிற்றுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலும் அந்த திருச்ச மக்கள் அநேகர் உதாரணத்துமான காணிக்கைகளை தசமங்களை தந்து ஆண்டவரே தகப்படே ஆண்டவரே திருச்சபை ஊழியர்களை தாங்கி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்படே, எங்களுடைய பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க. அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தகப்படே, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டுடைய கரம் குடும்பத்தோடு கூட இருக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததையும் இருப்பதாக. பேசி கல்லறையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Psalm 150 verses 1 and 2. Hallelujah.
தேவனே பசுத்த சலத்தில் துதிங்க அவரோட வல்லமை இடமும் ஆகாயுடைய பத்து அவரே துதிங்க வல்லமையோட கிடங்கிற்காக அவரே துதிங்க மாட்சிமை பொருந்திய மகத்துவத்துக்காக அவரே துதிங்க ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாழ்வுகள் சங்கீதம் 122:1. Chapter 1 verses 1 and 2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தேங்க் யூ. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். எசேக்கியேல் 9:4. Oh
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் தைரியமாக அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதை எபிரேயர் சொல்கிறார். என்ன அறிக்கை? கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை கண்டும் நம்மை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களை குறித்தும் அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அச்சுறுத்துகின்ற காரியங்களை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர். The Lord is my help. The Lord is my helper. ஆண்டவர் எனக்கு சகாயமாக உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய உதவி எனக்கு எப்போதும் உண்டு. இதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு சகாயர். God is my helper. ஆகவே இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சகாயரின் சகாயம். The help of the helper. The help of the helper. சகாயரின் சகாயம், உதவி செய்யக்கூடிய ஆண்டவரினுடைய உதவி, அவருடைய சகாயம், உதவி, அவருடைய நன்மை நமக்கு எப்போதும் உண்டு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Our Lord Jesus Christ is the helper. He is the available helper. அது மாத்திரமல்ல, He is the able helper. அவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய திறமை உடையவர், திராணி உடையவர் என்று நாம் பார்க்கின்றோம். He is the available helper. He is the able helper. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு இந்த உதவியின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய உதவியை குறித்து, சகாயரின் சகாயத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருமறையிலே அநேக மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் அவர் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடி வந்தவர்களுக்கு, அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக அவர் காட்டப்படுகிறார், சித்தரிக்கப்படுகிறார், அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டு அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாய் உதவி செய்தார், எவ்விதமாய் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடும், எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அதே தேவன் இன்றைக்கும் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே உள்ள சம்பவத்தை நாம் அடிக்கடி படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அநேக பிரசங்கங்களை அங்கு பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு மீண்டும் அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். 3 முக்கியமான காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாய் உதவி செய்தார், அவர்களுக்கு சகாயராக அவர் செயல்பட்டார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஓங்கிய புயத்தினால்
பலத்த கரத்தினால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே அவர்களை நடத்த சித்தம் கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இப்போது எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். கானான் தேசத்துக்கு போக வேண்டும். ஆனால் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பே அங்கு அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து அங்கு முன்னே போக முடியவில்லை, பின்னிட்டும் அவர்களால் திரும்ப போக முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலே மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மக்களின் விரக்தி. மக்களின் விரக்தி, the critical situation of the people. மக்களுடைய ஒரு விரக்தியான சூழ்நிலை, மக்களின் விரக்தி என்று நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் கானான் தேசத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக சவாலாக நின்றது சிவந்த சமுத்திரம். அவர்கள் அதை கடந்து சென்றால்தான் கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியும். எப்படி போவது? திகைத்து விட்டார்கள், தவித்து விட்டார்கள், அவர்கள் சோர்ந்து விட்டார்கள், தளர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி திருமறைகளை நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு 9வது வசனம் 10வது வசனம் அந்த பகுதியிலெல்லாம் பார்க்கும்போது அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்க்கும்போது பார்வோனுடைய அங்கு சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அங்கு அவர்களை பின்தொடர்ந்து அந்த படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அடிமைத்தனத்திலே இருந்து பார்வோனுக்கு வேலை செய்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பார்வோனுக்கு பயங்கரமான கோபம். எப்படியாவது இந்த ஜனங்களை பிடித்து கொண்டு வந்துவிட வேண்டும். இனி இவர்களை விட்டால் நமக்கு வேலை செய்வதற்கு, அடிமைகளாக இருப்பதற்கு ஆட்கள் கிடைப்பது அரிது என்பதை மனதில் வைத்து அவர்களை பின்தொடர்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பார்வோனுடைய குதிரை வீரர்கள், ரதங்கள் அங்கு சமுத்திரத்தின் அண்டையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாக பார்த்தால் அங்கு சிவந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர், அதை எப்படி அவர்கள் கடந்து செல்வது? அங்கு அவர்களுக்கு கடந்து செல்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. சுற்றிலும் பார்த்தால் அங்கு மலைகள் அங்கு காணப்படுகிறது, வனாந்திரம் காணப்படுகிறது. அங்கும் அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ஆகவே தான் அவர்கள் விரக்தியிலே மாட்டிக்கொண்டார்கள். அங்கு மக்களின் விரக்தி, the critical situation of the people என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்தினுடைய வழியிலே நமக்கு பல பாடுகள் உண்டு. The path of faith is not easy. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசத்தின் பாதை என்பது எளிதான ஒரு பாதை அல்ல. அதில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, பரீட்சை உண்டு. Our faith will be tested severely. ஆகவே தான் விசுவாச வாழ்க்கை என்பது அங்கு ரோஜா மெத்தையிலே படுத்து உறங்குவது போல அல்ல, அது முட்களின் மேலே நடக்கின்ற ஒரு அனுபவம் என்று கர்த்தருடைய தாசன் சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கு வெளியே பார்க்கும்போது அவுட்வர்ட்லி பார்வோன், சிவந்த சமுத்திரம், சுற்றிலும் அங்கு வனாந்தரம், கண்மலைகள் அவர்களை சுற்றிலும் இருந்ததாக பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் விரக்தி அடைந்தார்கள். உள்ளான வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு விரக்தி அங்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த உள்ளான வாழ்க்கையில் அவர்களுடைய விரக்தி என்ன, அவருடைய சோர்வு என்ன என்று சொன்னால், ஃபியர், பயம் அவர்களை ஆட்கொண்டதாக நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 10வது வசனத்திலே
அங்கு பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பார்த்தீர்களா? The outward pressure, the inward pressure, இந்த ரெண்டு விதமான அழுத்தங்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழல்களை நாம் சந்திக்கிறோம் இல்லையா? கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே நான் பயப்படேன். அங்கு எபிரேயர் சொல்வது போல நாம் அறிக்கையிட வேண்டும், கர்த்தர் என்னுடைய சகாயர், அவர் எப்போதும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். எந்த சூழலிலும் அவர் சூழல்களுக்கு மேலே அவர் செயல்பட்டு நமக்கு அவர் பாதைகளை காட்டுகிறவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பலவிதமான பயங்கள், சிலருக்கு உயரமான இடத்துல போனால் பயம் வந்துடும், சிலருக்கு ரொம்ப பரந்த ஒரு சூழ்நிலையிலே போய் அவர்கள் நின்றால் அங்கு அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிடும் பார்க்கிறோம். சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு சத்தத்தை கேட்டால் பயம். இப்படி பலவிதமான பயங்கள், அங்கு நூற்றுக்கணக்கான பயங்கள் இருப்பதாக உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள். இங்கும் இவர்கள் பயந்தார்கள். இவர்கள் பயந்தது யாரை குறித்து? சத்ருவை குறித்து பயந்தார்கள், பார்வோனை குறித்து பயந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதே என்கின்ற ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த மக்களுடைய விரக்தி, சோர்வு, அவர்கள் தளர்ந்து விட்டார்கள். எகிப்திலே அங்கேயே நாம் மறுத்திருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 11வது வசனத்திலே, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அப்படியே சோர்ந்து போய்விட்டார்கள். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளிலே, அதே நேரங்களிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைக்கு பிறகு ஒரு முடிவு இல்லை, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் ஒரு வழி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வழி உண்டு. கர்த்தர் என்னுடைய சகாயம், நான் பயப்படேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர். The Lord is my helper. அவர் எனக்கு உதவி செய்கிறார். இப்போ சகாயரின் சகாயம் இங்கே முதலாவது நாம் பார்க்கும்போது மக்களின் விரக்தி, the critical situation of the people. இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தலைவனின் விசுவாசம். தலைவனின் விசுவாசம், the confident stand of the leader. அங்கு தலைவனுடைய அங்கு ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். the confident stand of the leader, ஒரு தைரியமான விசுவாசத்தோடு செயல்படக்கூடிய தலைவனாக மோசே இங்கு காணப்படுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 13வது வசனத்திலே, அந்த சூழ்நிலையிலே மோசே ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். மறுபடியும் சொல்கிறார், fear not, fear not, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது it is a word of comfort. இது ஒரு ஆறுதலின் செய்தியாக, உற்சாகத்தின் செய்தியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் அவர்கள் பயப்படக்கூடாது? அதுக்கு காரணங்கள் உண்டு. முதலாவதாக, they should not fear because of the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் 13ஆம் அதிகாரம் அங்கு 11வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர்கள் கடலிலே அழிந்து போக வேண்டும் என்பதல்ல, கானான் தேசத்துக்கு கொண்டு ஆண்டவர் செல்வார். அதுதான் வாக்குத்தத்தம். எனவே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாதீர்கள்.
மோசே மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, do not fear because of the presence of God. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட சென்றபடியினாலே அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக, they should not fear because of the purpose of God. தேவன் அவர்களுக்கு என்று ஒரு நோக்கம் வைத்திருந்தார். ஆண்டவர் அவர்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கம். எனவே அவர்கள் பயப்படக்கூடாது என்பதை மோசே அங்கு தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லையா? நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்கின்ற அந்த நோக்கம், அந்த திட்டத்தை கர்த்தர் எப்போதும் வைத்திருக்கிறார். அதனால் அவர் மகிமைப்படுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு விசுவாசத்தோடு கூட செயல்படக்கூடிய மோசே என்ற தலைவனை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தைரியமாக எல்லா சூழல்களையும் சவால்களையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில். நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவருடைய செய்கையை பாருங்கள். கர்த்தர் தருகின்ற உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது பயப்படக்கூடாது. இரண்டாவது நாம் நின்று அதை கவனித்து அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இட் வாஸ் எ வேர்ட் ஆஃப் கம்போஷர். ஆண்டவர் ஒரு அமைதியின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம். அதில் ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே நின்று கொண்டு ஆண்டவர் செய்கின்ற கிரியைகளை நாம் பார்க்க தவறிவிடக்கூடாது. மூணாவது என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் முன்னே செல்லுங்கள், கோ ஃபார்வர்ட் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போங்கள், கோ ஃபார்வர்ட். வேர்ட் ஆஃப் சேலஞ்ச். எப்படி புறப்பட்டு போறது? முன்னாடி பார்த்தா அங்கு சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தா பார்வன் வந்து கொண்டிருக்கிறான், சுற்றிலும் பார்த்தால் மலைகளும் வனாந்தரமும் இருக்கிறது. அங்கு இப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலையிலே மோசே சொல்கிறார், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். கோ ஃபார்வர்ட் இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் ஃபியர்ஸ். நம்முடைய பயங்களின் சூழ்நிலையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கோ ஃபார்வர்ட் இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் வீக்னஸ். பலவீனங்களின் சூழ்நிலையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கொலம்பஸை குறித்து நாம் படித்திருப்போம். அவர் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு பிரயாசப்பட்டு அவர் சென்றபோது ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டு அவர் சென்றார். அவர் கடற்பயணத்தை மேற்கொண்ட போது பல மாதங்களாக கடலிலே பிரயாணம் செய்தார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளோ நாட்கள் மாதங்களாக இந்த கடலில் தண்ணியில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இது வெற்றி பெறுமோ என்று தெரியவில்லை, அதனால் நீங்கள் பின்ன போயிடுங்க, நம்ம போயிடுவோம், திரும்பி விடுவோம் என்று சொல்லி இப்படி நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் தன்னுடைய டைரியில் எழுதும்போது sailed on, I sailed on, நான் மீண்டும் பிரயாணத்தை தொடங்கினேன், மீண்டும் நான் என்னுடைய பிரயாணத்தில் முன்னேறி செல்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதினார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் ஒரு புதிய நாட்டை, அந்த தேசத்தை அவர் கண்டுபிடித்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொலம்பஸ் பின்வாங்கி இருந்தால் அமெரிக்கா என்கின்ற ஒரு இடத்தை இன்றைக்கு சரித்திரத்தில் நாம் பார்த்திருக்க முடியாது. அது எங்கேயோ ஒரு கண்டுபிடிக்க முடியாத தொலைந்து போகிற ஒரு இடமாகத்தான் அது இருந்திருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கக்கூடாது. கோ ஃபார்வர்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தால்,
எப்படிப்பட்ட பயமுறுத்துகின்ற சூழலை இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், கோ ஃபார்வர்ட், நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கடைசியாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கின்ற மூன்றாவது பாடம் கர்த்தரின் விடுதலை, the complete salvation of the Lord. முதலாவது நாம் பார்த்தோம் மக்களின் விரக்தி, the critical situation of the people. இரண்டாவது நாம் பார்த்தோம் தலைவனின் விசுவாசம், the confident stand of the leader. மூன்றாவதாக கர்த்தரின் விடுதலை, the complete salvation of the Lord. ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து இந்த மக்களுக்கு உதவுகிறதை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த காரியம் என்ன? முதலாவதாக அங்கு சமுத்திரமானது இரண்டாக பிரிந்தது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. The sea was divided. அற்புதமாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். ஒரு சிறிய மோசையின் கோலை அவர் பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அங்கு சத்துருவானவர் அழிக்கப்படுகிறார். The enemy was destroyed. அதைத்தான் 26வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் உள்ள பகுதியில் நாம் பார்க்கும்போது பார்வோனுடைய சேனை வீரர்கள், அவனுடைய ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக பின்தொடர்ந்த அனைத்து இராணுவ பலமும் அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டது. கர்த்தர் மகிமைப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். The enemy was destroyed. ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அற்புதமாக இந்த காரியத்தை செய்தார். ஒரு சண்டே ஸ்கூலில் ஆசிரியர் அது இந்த சிவந்த சமுத்திரத்தை குறித்து ஆண்டவர் எப்படி அந்த மக்களை எல்லாம் விடுவித்தார் என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் அந்த ஒரு குட்டி பையன் இந்த சம்பவத்தை அவருடைய அப்பாவிடத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா கடவுளை நம்புகிறவர் அல்ல. அவர் சொன்னார், இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாதது, இதெல்லாம் உண்மையான சம்பவமாக இருக்க மாதிரி தெரியல. அவர்கள் ஏதோ சும்மா முட்டளவு தண்ணியில் நடந்து போயிருப்பாங்க, அதுதான் உண்மையாக நடந்திருக்கும், நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா, முட்டளவு தண்ணியில் தான் அந்த ஜனங்க நடந்து போனாங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த முட்டளவு தண்ணியில் ரதங்கள்லாம் மூழ்கி போச்சே, அதுக்காக நான் கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் என்று அந்த குட்டி பையன் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதமாக இந்த விடுதலை அந்த மக்களுக்கு கொடுத்தார். சத்துரு அங்கு அழிக்கப்பட்டார்கள். The enemy was destroyed. மூணாவதாக the people were delivered. அங்கு மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சகாயரின் சகாயம் எவ்வளவு உண்மை இல்லையா? 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானித்தோம். முதலாவதாக மக்களின் விரக்தி, the critical situation of the people. இரண்டாவது தலைவனின் விசுவாசம், the confident stand of the leader. மூன்றாவதாக கர்த்தரின் விடுதலை, the complete salvation of the Lord. ஆண்டவர் மக்களுக்கு சகாயம் செய்தார், விடுதலை கொடுத்தார், கர்த்தர் வெற்றி சிறந்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கியூபா தேசத்துக்கு வேதாகமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பு சகோதரி விரும்பினார்கள். அவர்கள் தன்னுடைய தேசத்திலிருந்து விமானத்தின் மூலமாக
பயணம் செய்து பைபிளை வேதாகமங்களை அங்கு விநியோகிக்க வேண்டும். ஸ்பானிஷ் மொழியில் அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்களை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த பைபிளை தன்னுடைய சூட்கேஸில் ஒழிச்சு ஒவ்வொரு பைபிளை வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு பைபிளை வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு இப்படி ஒவ்வொரு அடுக்காக வச்சு கொண்டு போனாங்க. அப்போ ஏர்போர்ட்டில் போகும்போது கியூபா நாட்டில் இறங்கும்போது அங்கே உள்ளவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. இந்த சூட்கேஸை திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டபோது அந்த சகோதரி வந்து சூட்கேஸை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணார்கள். அந்த ஜிப்பு வந்து திறக்க முடியல. எவ்வளோ அவங்க பிரயாசப்பட்டாங்க, முடியல. அப்போது அந்த அதிகாரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் அதை பிடிச்சி இழுத்தாரு. அவராலேயும் முடியல. அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து சொன்னார், சரி எடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த நேரத்தில் ஜிப்பை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, என்னாலே முடியல, அந்த அதிகாரியால் முடியலையே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய அறைக்கு லாட்ஜுக்கு சென்று அறையில் அவர்கள் இந்த ஜிப்பை திறப்பதற்கு முயற்சி பண்ணா பாருங்க, உடனே அதை திறந்துட்டாங்க. அவர்களால் முடிந்தது பாருங்கள், அவர்களால் முடிந்தது. அந்த ஸ்பானிஷ் பைபிள்களை அவர்கள் சுற்றி இருந்த மக்களுக்கு விநியோகித்து ஆண்டவரை குறித்து சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அன்பு சகோதரிக்கு உதவி செய்தார். ஆண்டவர் இப்படித்தான் சின்ன சின்ன காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய சகாயராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று ஆண்டவருடைய பக்தன் சொல்வது போல நாம் அவருடைய உதவியை பெற்று கடவுளுடைய சகாயத்தை இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்க, மற்றவர்களுக்கும் அதை நாம் அங்கு அறிவித்து அவர்களையும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நாம் நடத்திட ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. ஆமென். Thank you.
புதிய மாதத்திலே உங்களை மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் கடவுளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். பத்திரமாக இருங்கள். ஆண்டவர் நல்லவர். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறட்டும். இந்த புதிய வாரத்திலும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற, திருமண நாட்களை காண்கின்ற அன்பு அடியார்களை ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அநேக கடந்த மாதத்திலும் கசப்பா காணிக்கைகளை என்னிடத்தில் வந்து கொடுத்தீர்கள் மற்றும் வங்கியின் மூலமாக நம்முடைய சபையினுடைய கணக்கிலே நீங்கள் செலுத்தினீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய கிறிஸ்தவ கடமைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே குடும்பமாக நீங்கள் பங்கு பெறுங்கள். நாங்கள் இவ்வளோ பிரயாசத்தோடு இந்த விதமான நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்காக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இந்த செய்திகளை கேட்டு ஆண்டவரை துதித்து பாடி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய சகாயம் நமக்கு எப்போதும் உண்டு என்பதை மறவாதிருப்போமாக. ஆமென். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் அன்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கீங்க. இது பெரிய ஸ்லாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் சுவாமி. ஒருவேளை ஆலயத்துக்கு போகாமல் நாங்கள் வருந்தி கொண்டிருந்தாலும் இதன் மூலமாக நாங்கள் சபையாக உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக கூடா கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த ஓய்வு நாளிலே சுவாமி, இந்த புதிய மாதத்திலே எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். எங்களில் காணப்படும் குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள் எல்லாம் தயவாக மன்னித்து இயேசுப்பா உங்களுடைய சமூகத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் தாரும் சுவாமி. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கல்வி சுத்திகரியும். எங்களை சபையோரும் நாங்களுமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. அதனால மறுபடியுமாக இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்தத்திலே போகிறோம் சுவாமி. இயேசுப்பா, உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் இருக்கிறதுனாலே சுவாமி நாங்கள் தைரியமாக முன்னேறி செல்கிறோம். எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் ஒருவேளை எங்களுக்கு எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு நினைக்க முடியல சுவாமி. இந்த பயங்கரமான COVID-19னால எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பத்தின் சிச்சுவேஷன் இந்த உலகத்தில் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் நாங்கள் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது சுவாமி. அந்த தைரியத்திலே நாங்கள் முன்னேறி செல்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சுவாமி, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள். நீர் செங்கடலை இரண்டாக பிரித்து அவங்களுக்கு வழியை உண்டாக்குனீர் சுவாமி, பாதையை உண்டாக்குனீர். இசப்பா, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில மூடப்பட்டு அடைக்கப்பட்டு கிடக்கின்ற வாசல்களை நீர் திறந்துள்ள சுவாமி. விசேஷமாக எங்களுடைய சபையாருக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி வாழ்வாதாரம் ஒருவேளை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது சுவாமி. எங்களுடைய வருமானங்கள் என்ன ஆகுறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் எதிர்காலம் என்ன ஆகுறது என்று அகலாய்த்து போயிருக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பாருங்க. எங்களை நீர் இம்மட்டுமாக நடத்தினீர், இம்மட்டுமாக நீர் எங்களை ஏத்தினீர், சுமந்தீர், தப்பு வைத்தீர். இனிமேலும் நடத்துவீர் சுவாமி. எங்களுடைய ஒத்தாசை உம்மண்டையிலிருந்து வருகிறதுனால சுவாமி தைரியமாக அந்த உலகத்தை நாங்கள் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு கிடைக்கிறது சுவாமி. இயேசுப்பா, இந்த வசனத்தை கேட்டது போல சுவாமி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சுவாமி
எங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா அந்தகார இருளையும் நீக்கி சுவாமி எங்களுடைய பயங்கரமான வியாதியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களை முன்னேறி சென்று உமக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளிடும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு தரம் தான் நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. ஆனாலும் பரிசுத்தமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். நாங்கள் எந்த விதத்திலும் முணங்காதபடிக்கு சுவாமி சந்தோஷமாக எங்களுடைய இயேசு எங்களோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ கிருபை செய்துள்ளோம். குடும்பமாக எங்களுடைய சபையாரை உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவங்க வீட்டிலே காணப்படும் எல்லா குழப்பங்களையும் நீக்கி சமாதானத்தை கட்டளிடும் சுவாமி. உங்களுடைய சந்தோஷத்தை கட்டளிடும் இயேசுப்பா. உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டளிடும் சுவாமி. நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்குற தெய்வன் நீர் அவங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும் சுவாமி. எதற்காக ஜெபிக்கிறாங்களோ எதற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அதுக்கெல்லாம் நீ நல்ல பதில் தாரும். அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகள் இப்போ 12th முடிச்ச பிள்ளைகள் எல்லாம் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க சுவாமி. நல்ல ஒரு கல்லூரியில் கிடைக்க வேணும், நல்ல ஒரு காலேஜில் நான் படிக்கணும் என்ற ஆசையில் இருக்காங்க. அதுக்கு வேண்டிய பண உதவிகளை தாரும் சுவாமி. நீரே உங்களுடைய சித்தத்துக்குள்ளே அவங்களை நடத்தும். நல்ல ஒரு காலேஜில் அவங்களுக்கு இடம் கிடைத்து நன்றாக படித்து மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக அவங்களை நிறுத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் அவங்களுக்கு முன்பாக வைத்து உமக்காக ஒரு சாட்சியை வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தாரும் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், பெண்களை ஆசீர்வதியும், நீதியால் பெண்கள் அனைவரையும் உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை அவங்களுக்கு தாரும். ஏசப்பா 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தது போல ஒருவேளை அவங்க வீட்டில் குறைவுகள் எல்லாத்தையும் நீர் மாற்றி போட்டு அவங்களை விசேஷமாக ஆசீர்வதியும் சுவாமி. வியாதிப்பட்டு கிடக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும், தொட்டு சுகமாக்கும் சுவாமி. ஆசீர்வதியும். சின்ன குழந்தைகளை நீர் வளர்த்து தாரும். இன்றைய தினத்தில் விசேஷமாக எங்களுடைய ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஃபாதர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். அவர் விசேஷ கிருபைகளை நல்ல சுகபல ஜீவனையும் தாரும். எங்களுடைய பிரசிடென்ட் பிஷப்பை ஆசீர்வதியும், எங்களுடைய சென்னை பிஷப்பை ஆசீர்வதியும், எங்களுடைய பிஷப் கமிஷனரிகளை ஆசீர்வதியும், ஏரியா சேர்மேன்களை ஆசீர்வதியும். குடும்பமாக எங்களுடைய இசிஐ குடும்பங்களை ஆசீர்வதித்தாரும். ஏசப்பா இந்த காலை வேளையிலே எங்களுடைய போதகர் ஐயா தினகரன் ஐயாக்காக ஜெபிக்கிற சுவாமி. அவரை குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும், பிள்ளையை ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஜீவனை தாரும் சுவாமி. எல்லாத்தையுமே விலகி காப்பாற்றும். அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவங்க செய்கிற ஊழியங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். குழந்தையை நீர் வளர்த்து தாரும் சுவாமி. ஆசீர்வதியும். காத்துக்கொண்டு வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்த பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக, உடைய மிரக்கிள்ஸ் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்படியாக கிருபை செய்துள்ளோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டுள்ள சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.